இலக்கு 1 கோடி ஆக்ஷன் பிளானில் இப்போ நம்ம 2வது வீடியோவில் இருக்கோம். இன்னைக்கு நாம் பேசப்போது வெற்றிக்கான ஆட்ரிபியூட்ஸை பற்றி. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் டயட்டு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸுக்கு போகணும். நிறைய விளையாடி மற்றவங்களோட போட்டி போட்டு உங்களுடைய போட்டியிடும் திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். இன்ஜுரியை அவாய்ட் பண்ணணும். இது ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறதுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ். இதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வின் பண்ணுறதுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் நிச்சயமாக இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். முதல் ஆட்ரிபியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை அந்த நண்பர்கிட்ட முதல் நாளே நான் சொன்னேன். என்னென்னா, தப்பை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான தேவை. அவாய்ட் மிஸ்டேக்ஸ், தவறுகளை தவிர்க்கவும். அதான் ஃபஸ்ட் ஆட்ரிபியூட். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டா நமக்கு தைரியம் குறைஞ்சிரும், நம்பிக்கை குறைஞ்சிரும், ஆர்வம் குறைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் குறைந்துவிடும். இது நார்மலான பீப்புளுக்கு. அசட்டு தைரியம் உள்ள என்ன பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு இன்னும் வேகமாக தப்புகளை செய்வான். ஸோ 2 வகையான நபர்களுமே தவறுகளை தவிர்க்க வேண்டும். இந்த 2 பேருக்கும் பொருந்தும். ஸோ 1 crore போகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தவறுகளை தவிர்ப்பது. தவறுகளை தவிர்த்தா அடுத்தது என்ன? ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ணோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதற்கான விடை ரொம்ப சிம்பிள். பி டிசிப்ளின்ட். ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதியுடன் ஒழுக்கம் சேர்ந்தால் நிச்சயமாக தவறுகளை தவிர்த்து விடலாம். ஸோ அது 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி சொன்னேன். ஒரு மேட்சில் செஞ்சுரி அடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு அடுத்த நாள் மேட்சுக்கு போகவே முடியாத நிலைமையில் இருந்தால் என்ன ஆகும்? அல்லது போயிட்டு அன்றைக்கி விளையாட முடியாத நிலைமைக்கு வந்துட்டால் என்ன ஆகும்? நல்ல பிளேயர் முந்தின நாள் செஞ்சுரி அடிச்சிருக்கான், அடுத்த நாள் தயாராக இல்லை, டிசிப்ளினை விட்டுட்டான், அடுத்த நாள் சரியாக விளையாட மாட்டான். அதே மாதிரி இன்வெஸ்டர் ஜெயிக்கும் போது ஆணவமாக இருக்கக்கூடாது, இன்னும் டிசிப்ளின்டாக ஆகணும். ஆரம்பத்துலேருந்தே டிசிப்ளின்டாக இருக்கவன் தான் இந்த விஷயத்தில் சரியாக இருப்பான். இல்லை இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கெத்து காட்டுறவங்க நிச்சயமாக இதில் டிசிப்ளின்டாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ 1 கோடி ரூபாய்க்கு போகணும்னு நினைக்கிறவன் டிசிப்ளின்டாக இருக்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவத்தை முதல் நாள்லேருந்து கொடுப்பான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி கொடுக்கலன்னா சீக்கிரம் அவங்கள அந்த டிசிப்ளினுக்கு கொண்டு வரணும். ஸோ டிசிப்ளின்டாக இருப்பாங்க, தவறுகளை தவிர்ப்பாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது அதை சொல்லுங்கன்னாக்கா, 3வது பாயிண்ட் என்னென்னா, இன்வெஸ்ட் ரெகுலர்லி. மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும், இடையிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். 2ம் பண்ணணும். ரெகுலர்லினா வெறும் எஸ்ஐபி பண்ணால் போகிறோன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. போகவே போகாது. எஸ்ஐபிங்கிறது பேசிக் டிசிப்ளின். தவறுகளை திருத்துவதற்கு மார்க்கெட் இறங்கும் போது ஏதாவது சில நடவடிக்கைகளை எடுத்தே ஆகணும். நல்ல அட்வைசர் இருந்தால் அவங்களை கூப்பிட்டு இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஏதாவது பணம் இருந்தால் போடுங்கன்னு அவங்க உங்களுக்கு சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய கடமையில் முக்கிய கடமை. என்னென்னா, மார்க்கெட் கீழே வரும்போது அந்த இன்வெஸ்டரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். இதை அவங்கள ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு கொண்டு வரணும். மார்க்கெட் இறங்கும், ஏதோ கொஞ்சம் பணத்தை நம்ம வச்சுக்கோன்னு அவங்க எல்லா நேரத்துலையும் யோசிக்கணும். அதுக்காக வாழவே கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு இறங்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ இந்த 3 விஷயங்களையும் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன் ஆகிட்டார்னா பேசிக் ப்ரிப்பரேஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன 3 விஷயம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். தவறுகளை தவிர்ப்பது, நிதி ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, முதலீட்டு ஒழுக்கமாக அதை அமைத்து கொள்வது, 3வது ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த 3 விஷயத்தையும் ஒரு இன்வெஸ்டரும் பில்டு பண்ணாக்கா
அவங்களுடைய 1 crore ஜேர்னிக்கான ஃபவுண்டேஷன் அடிக்கல் நாட்டப்பட்டு விடும். இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து எப்படி சார் பில்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, முதல்ல எஸ்ஐபி 2000 போடுறீங்கன்னு வச்சு, அல்லது 5000 போடுறீங்க, அல்லது 10,000 போடுறீங்க. அவங்கவுங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, சேமிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் 2000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். பட் உடனடியாக நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணோன்னா, என்னுடைய சேமிப்பை நான் அதிகரிக்க வேண்டும்னு திங்க் பண்ணோம். அதான் 4th பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவது. சேமிப்பை உயர்த்துற என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு எஸ்ஐபியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை எஸ்ஐபி அப்படியே வச்சுக்கிட்டு அப்பப்போ லம்சம் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே பண்ணலாம். இந்த சேமிப்பை உயர்த்தும் போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, அளவு ஒன்று இருக்குது. அது என்னென்னா சேவிங்ஸ் ரேட் அப்படிங்கிற ஒரு அளவு. என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து 75% சேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்ப கட்டத்திலேயே. அப்போது உங்களுக்கே தெரியும், அப்போது காலம் சூழல் அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுத்தது, பண்ணியே ஆகணுன்ற ஒரு தேவை இருந்தது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து 75% சேவ் பண்ணுறதுங்கிறது பார்க்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஐஃபோன் இல்லை, செலவு பண்ண வழிகள் இல்லை, இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக 25% சேவ் பண்ணாலே நல்ல சேவிங் ரேட் நம்ம சொல்கிறோம். பட் நிறைய பேர் 10% தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 10%. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு படி முன்னெடுத்து வைக்கணும். ஒவ்வொரு மாதமும் எப்படி அதை முன்னெடுத்து வைக்கிறதுன்னு யோசிக்கணும். ஒன்று இன்கம் அதிகரிக்கலாம், இல்லை செலவுகளை குறைக்கலாம். சில பேர் வேலை மாறுவாங்க, சில பேர் வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்குவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்னால் சேவே பண்ண முடியலன்னு சொன்னார் இந்த ஜேர்னியில். நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கிறீங்கன்னு கேட்டேன். 10 அப்படின்னார். என்ன விலைன்னு கேட்டேன். 20 ரூபான்னார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு நீங்கள் ஐடிசிக்கு தானம் கொடுக்குறீங்க இல்லையா, அதை குறைங்க அப்படின்னு. பார்க்குறேன் அப்படின்னாரு. ஒரு மாதம் கழித்து வந்தார். கேட்டேன், என்ன பண்ணுறீங்கண்ணா? இல்லை சார், அது போகும்போது நான் வெளியில் போகிறதில்ல ஆஃபீஸ்லேருந்து, அதுலேயே நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். பசங்க வெளியே டீ குடிக்க போவாங்க அடிக்கடி, நான் போகிறத நிறுத்திட்டேன். நிறுத்தினோடனே என்ன ஆயிடுச்சு, என்னால் ஒரு பாதியாக குறைக்க முடிஞ்சுது. ஸோ 100 ரூபாய் இப்போ நான் டெய்லி எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுறேன். 3000 ரூபாய் என்னோடய சிப்பில் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க பணம்னாரு. வெரி குட். இன்னும் சில மாதம் கழித்து வராரு. சார் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார், இப்போ எங்கிட்ட இன்னொரு 3000 எக்ஸ்ட்ரா பணம் சேருது சார் மாதம் மாதம் அப்படின்னாரு. ஸோ 6000 ரூபாய் வெட்டி செலவை குறைச்சாரு. பாவம் ஐடிசி, அவங்க வருமானம் போச்சு, பட் இவருடைய சேவிங்ஸ் வந்து மேலே போயிடுச்சு. இதனால் என்ன நடந்தது? அவருடைய பர்சன்டேஜ் சேவிங் வந்து உயர்ந்து விட்டது, சேவிங்ஸ் ரேட் கணிசமாக அதிகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தது. அவர் மைண்டில் டைலமா, இப்போ நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதா அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதான்னு. அவருடைய தேவை என்னென்னா, சீக்கிரம் அடுத்த இலக்குக்கு போகணும், நான் அடுத்த மைல்ஸ்டோனை சீக்கிரம் ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு சேவிங் அதிகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். ஸோ அந்த என்டையர் இன்க்ரிமெண்ட்டை சேவ் பண்ணிட்டார். இது எல்லாராலையும் பண்ண முடியல. என்டையர் இல்லைனா கூட பாதியாவது பண்ணலாம் இல்லையா? அவர் பண்ணார், என்டையரை பண்ணிட்டார். நீங்கள் பாதியாவது பண்ண ட்ரை பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த சேவிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன ஆகுது, அடுத்த இலக்கு அவருக்கு இன்னும் கிட்ட தெரியுது. நான் ஃபஸ்ட் வீடியோ பிகினிங்லேயே சொன்னேன், 1 crore தூரத்தில் இருக்கிற ஒரு கோல் மாதிரி தெரியுது இல்லையா, அதை நம்ம கிட்ட கொண்டு வரணும். எப்படி? ஒரு சின்ன கோல் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 lakhs அச்சீவ் பண்ணிடணும், அடுத்தது 5 lakhs அச்சீவ் பண்ணிடணும், அடுத்தது 10 lakhs. இதில் பாருங்கள், 2 lakhs ரொம்ப கிட்ட தெரியும், அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தெரியும் 5 lakhs, அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியும் 10 lakhs.
நீங்கள் 10 lakhs போகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிற கோலையே நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்துடும். இட்ஸ் என்டையர்லி பிஹேவியரல் அண்ட் சைக்கலாஜிக்கல். அந்த கோல் நமக்கு ரொம்ப டிஸ்டண்ட்டாக தெரியாது. ஆக்சுவலாக டிஸ்டன்ட் 5 lakhலேருந்து 10 lakh இஸ் எ டிஸ்டன்ட் கோல். 0 to 2க்கு வெறும் 2 லட்சம் தான் தேவை, 5 to 10க்கு 5 லட்சம் தேவையில்லை. ஆனால் அந்த கோல் நமக்கு கிட்ட தெரியுது. ஏன்னாக்கா நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண பழகிடுறோம். இதெல்லாம் நிறைய சைக்கலாஜிக்கல் எஃபர்ட், ஒர்க், கவுன்சிலிங், புரிதல், நமக்குள்ள கட்டுப்பாடு, இதெல்லாம் வரணும். இதெல்லாம் தான் அட்வைசனுடைய கான்ட்ரிபியூஷன். இதையெல்லாம் ஃபோனில் இருக்கிற ஒரு ஜீரோ தானால பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன பண்ணாலும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த பர்சனல் டச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ட்ரேடிங் பண்ண போயிட்டு ஆப்ஷனில் போய் ஒரு 10,000 விட்டுருவாரு. அதை இதில் கம்ப்ளீட்டாக நம்ம தவிர்த்துருவோம். நம்ம இது உள்ள அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வரதே இல்லை. இந்த ஃபைனான்சியல் வயலன்ஸே இல்லாமல் ஒரு ஜேர்னியை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணுறோம். அதில் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ அடுத்த கட்டம் 5வது பாயிண்ட். 5வது பாயிண்ட்டுக்கு முன்னாடி மறுபடியும் 4 பாயிண்ட்டையும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. தவறுகளை தவிர்க்க வேண்டும், டிசிப்ளின்டாக இருக்கணும், ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும், சேமிப்பை உயர்த்த வேண்டும். நவ் டு த 5th பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸ் அசட் அலோகேஷன். இந்த இடத்துல இன்னொரு நுட்பமான விஷயத்தை நம்ம உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வரும். அது என்னென்னா, வெறும் ஈக்விட்டி தான் வாங்குவேன் சார், நான் வெறும் ஷேர் மார்க்கெட் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மிக தவறான ஒரு அணுகுமுறை அது. ஏன்னாக்கா நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு டெட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கோல்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போது அந்த அசட் கிளாஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. சில நேரங்களில் சில அசட் கிளாஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், சில நேரங்களில் வேறு அசட் கிளாஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு அலோகேஷனை எல்லா அசட் கிளாஸ்க்கும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு இன்வெஸ்டருடைய பொறுப்பு. ஸோ உங்களுக்கு ஈக்விட்டி ரொம்ப பிடிச்சதா 60% கொடுங்க. உங்களுக்கு கோல்டு கொஞ்சம் தான் பிடிச்சதா 20% கொடுங்க. உங்களுக்கு டெட்டு அதே அளவு தான் பிடிச்சதா இன்னொரு 20% கொடுங்க. இல்லை கோல்டை விட டெட்டு அதிகமாக பிடிச்சதா டெட்டுக்கு 30% கொடுங்க, கோல்டுக்கு 10% கொடுங்க. இதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் அல்லது உங்கள் அட்வைசரும் நீங்களும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள். பட் சொத்து வகைகளுக்கு இடமளிப்பது என்பது உங்களுடைய பொறுப்பு. அந்த இடமளிப்பது தான் அசட் அலோகேஷன். ஸோ 5வது பாயிண்ட்டை தமிழில் சொல்லணும்னா, சொத்து வகைகளுக்கு இடமளிப்பது. அதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் அசட் அலோகேஷன் சொல்கிறோம். இந்த 5 பாயிண்ட்டையும் உங்கள் லைஃப் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா, ஒரு மைல்ஸ்டோன்லேருந்து இன்னொரு மைல்ஸ்டோனுக்கு போகிறதுங்கிறது உறுதியாக நடக்கும். வேறஸ் நீங்கள் ஃபுல்லாக ஈக்விட்டி வச்சு ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சிருச்சுன்னா அப்போ உங்கள் கான்ஃபிடன்ஸ் உடஞ்சி போயிடும். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈக்விட்டி மார்க்கெட் சரியும் போது டெட்டு நல்லா பண்ணும். ஸோ டெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஈக்விட்டியில் போடலாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கோல்டு நல்லா பண்ணும், சரி இப்போ கொஞ்சம் கோல்டுலேருந்து எடுத்து ஈக்விட்டிக்கு மாற்றலாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அல்லது இதுதான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, இது பாட்டுக்கு இருக்கட்டும், நமக்கு இதில் கொஞ்சம் திருப்தி இருக்குது, ஈக்விட்டி இறங்கியிருக்கு, இப்போ ஈக்விட்டி கொஞ்சம் பணம் கொடுப்போம்னு நீங்கள் பார்ப்பீங்க. அல்லது இப்போ இருக்கிற மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப மேலே இருந்தால், நம்ம தான் 3 சொத்து வகை வச்சுருக்கோமே, ஈக்விட்டி நமக்கு மேலே இருந்தால் என்ன, கொஞ்சம் டெட்டில் போடுவோன்னு புது சேவிங்ஸை அந்த இடத்துக்கு தள்ளுவீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அசட் அலோகேஷனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா சொத்து வகைகளுக்கும் இடமளிக்கும் ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். இது மிகச்சிறந்த ஆரம்பம். ஏன்னாக்கா 10 லட்சம் வர்றதுக்குள்ளே நம்ம கற்றுக்கிட்டாக்கா அங்கேருந்து 25 லட்சம் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத் ஜேர்னியாக நாம் அமைத்து கொள்ள முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இருக்குது பாருங்கள், மைல்ஸ்டோன் டு மைல்ஸ்டோன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்மூத் ஜேர்னியாக இருக்கணும்.
சொன்ன நேரத்துக்கு புறப்படணும். நம்ம ஒரு எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் வச்சுக்கணும். அதை விட கொஞ்சம் முன்னாடி வரணும். ரொம்ப முன்னாடி வரக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணாபின்னான்னு ரிஸ்க் எடுத்து அந்த ஜேர்னியை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கிளியர் பிளானோட நம்ம போகும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நல்லா செட் ஆகிடுது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம நிறைவேற்ற சில விஷயங்களை செய்ய ரெடியாக இருப்போம். ரொம்ப ட்ரை பண்ண மாட்டோம். ஓவராக ஆக்ட் பண்ணி நம்மளே நம்ம குடத்தை உடைச்சிட மாட்டோம். அண்ட் அதை பாதுகாப்பாக கொண்டு போய் அடுத்த இடத்துல சேர்க்கும்போது அது நமக்கு ஒரு பொன் குடமாக அமையும். முதலீட்டு குவியல்களை எப்படி இந்த மாதிரி அமைத்து கொள்வது என்பது தான் ஒரு இன்வெஸ்டரும் நுட்பமாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தேவை. மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தில் போகும்போது இந்த தேவையை நம்ம ரொம்ப சட்டிலாக இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லிக்கிட்டே வரோம். இதெல்லாம் செய்யும்போது அந்த இன்வெஸ்டருடைய பிஹேவியரை நம்ம கிராஜுவலாக உயர்த்திக்கிட்டே வரோம். இதெல்லாம் நம்ம அதிகமாக பேசலைனா கூட இதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நான் தெளிவாக இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறது நிறைய ஹார்ட் ஒர்க் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சும்மா ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியெல்லாம் போகிறதுங்கிறது ஈஸி இல்லை. ஏன்னா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி லாஸும் பண்ண முடியும். அப்போது அந்த செட்பேக் வரும்போது ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக துவண்டு விடுவார். எந்த விதமான தளர்ச்சியும் தோல்வியும் இல்லாமல் சேஃபாக ஒரு ஜேர்னி பண்ணுறவன் நதி போல் ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த ஓட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். நீங்கள் அதை மதிக்க வேண்டும். அப்படி மதித்து நம்ம எல்லாம் அந்த ஜேர்னியில் போகும்போது அது வெற்றி பயணமாக அமைய வாய்ப்புகள் அதிகம். அந்த வாய்ப்பை நாம் யூஸ் பண்ணுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.